அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலயம் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இந்த நாள் அருமையாக அமைய பிரார்த்தனை செய்கின்றோம். 19/9/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை பிரதோஷம் கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த 2 நேரத்தையும் கொஞ்சம் சுபகாரியங்கள் மற்ற முக்கியமான காரியங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை வேறு வழியில் சில வேலைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கணபதி பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்க. சரியா? இன்றைக்கி குளிகைன்னு பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, சூளம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைக்கி மேற்கு திசையை நோக்கி பிரயாணம் போகக்கூடாது. வேறு வழி இல்லை, உத்தியோகம் நிமித்தமாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி கொஞ்சம் அப்படியே வயலில் எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமாக உங்களோட பிரயாணங்கள் அருமையாக நிறைவேறும். கன்னியா லக்னம், இருப்பு 4 நாழிகை 41 வினாடிகள், சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு, கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, திதி இன்று அதிகாலை 1:18 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி, நட்சத்திரம் இன்று காலை 9:29 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம், நாமயோகம் இன்று அதிகாலை 12:19 மணி வரை சிவம், அதன் பின்பு இரவு 10:49 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம், கரணம் இன்று அதிகாலை 1:18 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு பிற்பகல் 1 மணி 7 நிமிடங்கள் வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை, அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:29 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். இந்த பூராடம் உத்திராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அன்பர்கள் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதேமாரி அனைவரும் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் சித்திக்கும். நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர் சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை நெய் தீபமேற்றி சுக்கிர பகவான் காயத்ரி சொல்லி வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி பிரதோஷம் ரொம்ப அற்புதம். இது வளர்பிறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி, பிரதோஷம் அற்புதம். இந்த பிரதோஷ காலங்களில் நம்ம கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணணும், அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணணும். முடிஞ்சால் அபிஷேகத்துக்கே போய் அபிஷேகம் பாருங்க. உங்களுக்கு முடிஞ்ச அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது. அர்ச்சனை திரவியங்களும் வாங்கி கொடுக்கலாம், வில்வம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், விபூதி எல்லாமே வாங்கி கொடுத்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வாங்கி கொடுத்தாலே. அதேமாரி அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக சில பேர் நந்தீஸ்வரர் காதில் கட்டி பிடிச்சிட்டுலாம் சொல்லுவாள் தன்னோட பிரார்த்தனைகளை. அதெல்லாம் செய்ய வேண்டாம். நம்ம சாதாரணமாக சொன்னாலே இந்த நந்தீஸ்வரர் அப்படியே கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்துருவார். கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அதனால் நந்தீஸ்வரர்கிட்ட உங்களோட பிரார்த்தனைகளை சொல்லுங்க, உங்களோட பிரார்த்தனைகள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி இந்த நந்தீஸ்வரர் இது பண்ணும்போது பிரதோஷ காலத்தில் இந்த காப்பரிசின்னு கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம். அது எதுக்கு அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு அந்த காப்பரிசி சாப்பிட்டாலே குழந்தை பாக்கியம் உண்டாகும் நந்தீஸ்வரரோட அருளால். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவா இந்த காப்பரிசியை போய் வாங்கி சாப்பிடுங்க. அற்புதமான குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன், கேது மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் சூரியன் மற்றும் புதன், துலாம் ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். எனது அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். குழந்தைகளை கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதேமாரி குழந்தைகளுக்காக சில வேலைகளெல்லாம் செய்வீங்க, அதெல்லாம் கொஞ்சம் இன்முகத்தோடு செஞ்சு கொடுக்கறது நல்லது. ஆனாலும் உத்தியோகத்தில் இருந்து வந்த இந்த வேலை பளு குறையும்.
தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு கொஞ்சம் மனசில் லைட்டாக ஒரு குழப்பம் இருக்கும், ஆனால் கவனமாக இருக்கணும். அதேமாரி இந்த பிரயாணம் போறையில் பாருங்க, பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சில பேருக்கு உண்டாகும். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளுக்காக சில வேலைகளை செய்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கொஞ்சம் அந்த குடும்பத்தில் லைட்டாக ஒரு குழப்பம் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட லைட்டாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இருந்தாலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? தனவரவில் கொஞ்சம் தடை தாமதங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். தனவரவு கிடைக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வதில் காலதாமதம் ஆகலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் சந்திர பகவான் உங்கள் ராசியில் சந்திர பகவானும் கேது பகவானும் சேர்ந்துருக்கார். அதனாலே கொஞ்சம் மனசில் அப்படியே டைலமாக இருக்கும். அப்படியே இந்த வேலையை எடுத்து செஞ்சால் நம்மளால் சரிவர செய்ய முடியாதாங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றி. அதேமாரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களோட சக நண்பர்கள் எல்லாரையும் அணைச்சிட்டு போங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பேசி தீர்த்துக்கணும். புரியுதா? அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சூப்பரான ஒரு நாள். ஏன்னா அயனசாயன பாகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக கேது பகவானோடு சேர்ந்து கொண்டிருக்கார். உங்களோட விருப்பங்களை பூர்த்தி படையிறதுக்காக அற்புதமாக இருக்கார்.
அதனால் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? வெகு சிறப்பான ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக கேது பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறதா உத்தியோகத்தில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகத்தில் துள்ளி குதிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் ஆதரவு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கெட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் கேது பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கண்டிப்பாக மனசில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் உத்தியோகத்தில் தெளிவாக இருப்பீங்க. அதேமாரி தொழில் வியாபாரத்துலையும் கவனமாக இருப்பீங்க. சின்ன குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்தில், அதெல்லாம் நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவீங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரிலீஸ் ஆகிடுச்சியா அப்படிங்கிற மாதிரி என்ன புது படமா? இல்லை, பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திரபகவான் வந்துட்டார். சந்திராசிரமம் விலகெடுத்து விலகெடுத்தினாலே ஓரளவுக்கு திருப்தி. ஆனால் அதே சமயம் அங்கே இந்த 9ஆம் இடத்துக்கு போய் இந்த கேதுவோடு தான் சேர்றார் சந்திர பகவான். கொஞ்சம் மனசில் அப்பப்போ கொஞ்சம் குழப்பம் அப்படியே வந்து போகும். கவனமாக இருந்தால் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் உங்கள் பக்கம் வந்துடுச்சு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி சரியாக எடுக்கிற காரியங்களில். ஏன்னா கேதுவோட சேர்றார். கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அதுமாதிரி உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ரீகாஷனாக சொல்கிறேன், எச்சரிக்கை, அவ்வளோதான். அதேமாதிரி வாகன பயணங்கள் வண்டி எடுக்கும்போதே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போங்க, சரியா? அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் எல்லாரையும் கொஞ்சம் கூடுமானவரை அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை செலுத்துவது மிகவும் உச்சிதம். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட்டை உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கோ கொடுத்துருங்க, சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கலைத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். யாரோட கேதுவோட சேர்ந்துருக்கார். ஜென்மராசியில் குரு பகவான், ஜென்மராசியில்
ராகு பகவான் குருவோட 9ஆம் பார்வை வாங்கிட்டு இருக்கார். சரி, பரவாயில்ல, ஓரளவுக்கு இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் தான். உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த எடுக்கிற காரியங்கள் சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உங்களது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைரோன ரோகஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் செஞ்சுருக்கார். இந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குழப்பமின்றி செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் மாற்றங்கள் இருக்கலாம் என்பதால் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.